ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல இந்த மாதிரி அந்த டிராகன் வந்து பூர்வியோட ஃப்ரெண்டை வந்து அப்படியே கொலை பண்ணி போட்டுடுது. இது எதுவுமே வந்து நம்மளோட பூர்விக்கு தெரியவும் இல்லை. அடுத்த நாள் ஆகுது, அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அதான் வந்து நம்மளோட ஹீரோ ஆர்யா இருக்கான்ல, அவனோட தம்பி கரனுக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பூர்வி போயிருப்பா. அப்போ போகும்போது தெரியாம ஒருத்தவங்க மேல இடிச்சிருவா. அவங்க பூக்கள்லாம் கொண்டுட்டு போயிருப்பாங்க போல. அது எல்லாமே நம்மளோட பூர்வி மேல விழுது. அப்பதான் யாருன்னு கவனிச்சா, அவங்க வேற யாரும் இல்ல, அந்த வயசான நாகினி இருக்காங்கல்ல, அவங்க தான். உடனே வந்து "ஐயோ சாரி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பூர்வி வந்து கால்ல விழுகிறா. உடனே அவங்க வந்து "ஐயோ மகாராணி, என்ன நீங்க ஏன் கால்ல விழுறீங்க? எந்திரிங்க ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே பூர்வி கேட்கிறா, "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, "இல்லம்மா, அ ஏன் கால்லலாம் விழுந்துக்கிட்டு? அதெல்லாம் வேணாம்" அப்படிங்கிற மாரி தான். "வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சமாளிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த இளமையான நாகினி இருக்கால்ல, அவளும் அங்க வரா. 2 பேரும் வந்து பூர்விட்ட பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விதமா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கேட்கிறா, "உங்க 2 பேரையும் நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கமா?" அப்படின்னு. "இல்லையே" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு பூர்வியும் உள்ளாக்க போறா. இங்க வந்து அவங்க 2 பேரும் எதுக்கு மனுஷ உருவெடுத்து இங்க வந்திருப்பாங்கன்னா, பூர்விக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்தா அவள காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பூர்வி வந்து ஒரு இடத்துக்கு போறா. "என்னடா இது, இந்த வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. இதான் ஆரியாஸ் வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பிரமிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்றா. அவளுக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. பக்கத்துலயும் தண்ணி இருக்கா. உடனே அங்க வந்து ஒரு பையன் நிக்கிறான். அவளுக்கு சரியாவே கண்ணு தெரியல. உடனே அவன் வெயிட்டர் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, "ஏ வெயிட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் எடுத்துட்டு வந்து டக்குன்னு வந்து குடுக்குறான். அவளும் அதை குடிக்கிறா. "நான் இதுல வந்து விஷத்தை கலந்துருந்தா என்ன பண்ணிருப்ப?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். உடனே இவ பயத்துல பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா. அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா தான் தெரியுது, அது வந்து நம்ம ஹீரோ ஆர்யா தான். "சார் நீங்களா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் தான். என்ன திமிரு வந்துருச்சா? என்னையே நீ வெயிட்டர்ன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார், என்னன்னே தெரியல. இந்த கண்ணாடிய போட்டா கண்ணு தெரியல. ஆனா கண்ணாடிய கழட்டுனா நல்லா கண்ணு தெரியுது. ஆ, நீங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. "ஓ அப்படியா? சரி, சரி, ரொம்ப பேசாத. வேலையெல்லாம் முடிச்சியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இந்த முடிச்சிருவேன் சார்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் அவ வந்து ஒரு அட்வைஸ் பண்றா. "இந்த மாரி நீங்க அதிகமா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க சார். உங்களோட உடம்புக்கு தான் ரொம்ப கெடுதலா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து இந்த மாரி அட்வைஸ்லாம் புடிக்காது. இத பத்தி சொல்ல நீ யாரு? அப்படின்னு கேட்டா, "நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிற ஒரு ஆள் தான் நான்" அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அவனும் இவள பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்க்குறாங்க. அப்ப இங்க எங்கேஜ்மெண்ட்டும் நல்ல விதமா வந்து நடந்து முடியுது. உடனே பூர்வி வேகமா படிகள்ல நடந்து வரும்போது தடுமாறி விழப்போறா. டக்குன்னு வந்து நம்ம ஆர்யா வந்து அவள வந்து புடிச்சிடுறான், நெத்தியில கைய வச்சு. அப்பதான் சொல்றா, "இந்த பாரு, நீ ஏன் குடிகாரி மாரி இப்படி வந்து தள்ளாடிட்டே இருக்க? நான் ஏதோ கரெக்டான நேரத்துல உன்ன புடிச்சுட்டேன். நான் மட்டும் இல்ல அப்படின்னா, நீ என்ன மட்டும் கீழ குனிஞ்சு உன் பல்ல உடைச்சிருப்ப. கேர்ஃபுல்லா இரு" அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவர் எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு அப்படிங்கிற மாரி இவ புலம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து அங்க எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா, அப்ப அந்த ஃப்ராடு பையன், அதாவது இந்த ஆர்யாவோட தம்பி இருக்கான்ல, இவன வந்து நம்ம ஃப்ராடு பையன்னு சொல்லலாம். அந்த ஃப்ராடு என்ன பண்றான், சித்திக்காரிய வந்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கான். உடனே வந்து இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது, ஆ இவ யோசிச்சிட்டே இருக்கா பூர்வி. இவன் வந்து நம்மளோட அக்காவ வந்து கல்யாணம் பண்ணிப்பானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து அனந்தாவும் வந்துடுறா. அனந்தா வந்துட்டு உடனே வந்து அவன அப்படியே காதல் பார்வையில பார்த்துட்டு இருக்கா. "ஹாய், இங்க வா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறா. உடனே அவன் வந்து இவள அப்படியே முறைச்சு பார்த்துட்டு டக்குன்னு அவாய்ட் பண்ற மாரியே பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து கரெக்ட்டா ஆனந்தா வந்துடுறா. "அக்கா வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவ்ளோ நேரம்? இந்த பாருக்கா, நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட நம்புறியா? அவன் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு உனக்கு தோணுதா? அவன் பெரிய பணக்காரன்க்கா" அப்படிங்கிற மாரி இவ புலம்புறா. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் வந்து இன்னைக்கே வந்து எங்க கல்யாணத்த பத்தி அவனோட அப்பா அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கான். நீ கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி அவளும் நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கா. பாவம் இவளுக்கு தெரியல, அந்த ஃப்ராடு பையன் இவள எந்த அளவுக்கு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனந்தா என்ன பண்றா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு அவளே போய் பேசுறா. "என்னடா ஆச்சு? நானும் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து பேசவே மாட்ற. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்க, "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து என்னோட அப்பா அம்மாட்ட வந்து நம்ம கல்யாணத்த பத்தி பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா டைம் கிடைக்க மாட்டுது" அப்படிங்கிற மாரி பொய் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அவங்க அந்த ஃப்ராடு பையனோட அப்பா அம்மா வந்து பார்க்கறது வந்து அவனுக்கு தெரியுது. உடனே வந்து அவ வேணும்னே வந்து கைய பிடிச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், "என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட அப்பா பார்க்குறாரு" அப்படின்னு அவன் கத்துறான். உடனே அவன் சொல்றா, "பார்க்கட்டுமே, அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்" அப்படிங்கிற மாரி. அப்பதான்
அப்பதான் உனக்கும் பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனந்தாவும் சொல்றா. உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கொஞ்சம் அமைதியா இருக்கியா, எனக்கு எரிச்சலா வருது, எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அது இப்படி பேசுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரியாவோட தங்கச்சி இருக்கால, அவ வந்து என்ன பண்றா, அவ ஃப்ரெண்டுக்காரி கூட பேசிட்டு இருக்கா. அப்ப அவ ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இந்த மாதிரி உன்னோட அண்ணன் இருக்கானே எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அவன் கூட டான்ஸ் ஆடணும் போல இருக்குடி, ப்ளீஸ் டி அதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் வந்து ஐடியா பண்றாங்க. பூர்வி இங்க வா, நீ வந்து என்ன பண்ணு, போய் என்னோட அண்ணாவை வந்து இங்க கூட்டு வா, அவரை வந்து டான்ஸ் ஆட சொல்லணும், என்னோட ஃப்ரெண்டு கூட போய் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவசரம், ஐயோ நான் போக மாட்டேன், அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் போனேன் என்ன திட்டுவாரு அப்படின்னு சொல்ல, அந்த பாரு நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், நீ வந்து அவரோட செக்யூரிட்டி தானே, எங்ககிட்ட வேலை பார்த்துட்டு நாங்க சொல்றதை நீ கேட்க மாட்டியா, போ போ அப்படின்னு வேட்ட. இவளும் பயந்துகிட்டே வந்து ஆர்யா பக்கத்துல போறான். அவன் வந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், செம்ம போதையில உளறிட்டு இருக்கான். உடனே இவ பயந்துகிட்டே பக்கத்துல போயிட்டு, சார் இந்த மாதிரி வந்து உங்களை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க சார் அப்படின்னு சொன்னா, என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணுமா, இப்ப என்ன டான்ஸ் ஆடணுமா, வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போறான். உடனே இவ சொல்றா, ஐயோ சார் நான் ஏன் கூட சொல்லல, வேற ஒருத்தவங்க தான் அவங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். ஆனா அவன் எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவ கூட டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல அவளை பிடிச்சி ரொம்ப இழுத்து இழுத்து டான்ஸ் ஆடுறான். அவளை அப்படியே தள்ளி விடுறதுக்கு போறான். ஆனா அவன் வந்து கொஞ்சம் கூட கீழே விழவே இல்லை. காரணம் என்னன்னா, அவன் நாகினிங்கிறதுனால, அந்த சக்தி அவளுக்கு இருக்கிறதுனால இவன் தள்ளி விட விட அவளால கீழே வந்து விழாம அப்படியே அதை தாங்கி பிடிக்குது. உடனே வந்து இவன் கோவத்துல வந்து தள்ளி விட மாதிரி பண்ணிட்டு போயிடுறானா. உடனே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இவளும் யோசிச்சுட்டே நிக்கிறா. அப்ப அனந்தா வரா. என்னடி ஆச்சு, என்ன ஆர்யா வந்து உங்க கூட டான்ஸ்லாம் பண்றாரு, ஆனா அவனுக்கு டான்ஸ்லாம் பண்ண தெரியாதுன்னு ரொம்ப சொல்லுவேன், சூப்பரா தான் டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு சொல்ல, இல்லக்கா அவர் வந்து இவள செம காண்டில் இருந்தாரா, அவர் வந்து நான் டான்ஸ் ஆட வந்து அவனோட தங்கச்சி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், உடனே அவர் வந்து அந்த கோவத்தை ஏன் மேலே கட்டிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ புலம்பி பேசிட்டு இருக்கா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி, நீ வந்து ஆரியோட செக்யூரிட்டி தானே, இந்தா இதுல வந்து நிறைய பேக்ஸ் இருக்கு, இதெல்லாம் போயிட்டு அவுட் ஹவுஸ்ல போய் வச்சுட்டு வந்துரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவ சொல்றா, ஐயோ ஆன்ட்டி அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லி போசுறாங்க. உடனே அவளும் வந்து புலம்பிக்கிட்டே போறா. ஒரு வழியா அங்க போய் வச்சுட்டு வரும்போது அங்க வந்து ஒரு பையன் வந்து மேல வந்து விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பால் வந்து கீழே விழுந்துருது. அவன் மாடியில தான் இருப்பான். ஸோ அப்போ வந்து அவன் தடுமாறி கீழே விழ போறான். உடனே இவன் பதறி அடிச்சுட்டு அவனை காப்பாற்ற போறான். மேலே ஏறுறான். அவளையே அறியாம அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாகினியா மாற ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா மேலே போயிட்டு அந்த பையனையும் காப்பாத்திடுறான். டேய் தம்பி, என்ன நீ இப்படி இருக்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியா, என்னை மட்டும் நீ முழுந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ஆனா நீங்க எப்படி மேலே வந்தீங்க, நீங்க நாகினியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன நாகினியா, நாகினினா டிவி சீரியல்ல தான் வருவாங்க, நாகினினா நான் கிடையாது, நான் வந்து சூப்பர் உமன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த சின்ன பையனோட அம்மாவும் வராங்க. அப்போதான் வந்து நீ எப்படிமா இங்கே வந்த அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி உங்க பையன் வந்து விழப்போனா நான் தான் காப்பாத்தினேன்னு சொல்லும்போது, எல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இவ்வளோ தூரம் மேலே வந்த அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆச்சரியமா கேட்குறாங்க. அப்பதான் அவ கீழே பார்க்குறா. பார்த்தா அப்படியே கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்பதான் வந்து அவங்களும் கையை பிடிக்கிறதுக்கு போறாங்க. டக்குனு இவ தடுமாறி கீழே விழுந்துடுறா. விழுந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் கூட அடிப்படலை. ஏன்னா இவ ஒரு நாகினிங்கிறதுனால, இவ வந்து அவ்வளோ சக்தியா இருக்கிறதுனால அவளுக்கு அடிப்படலை. ஆனா இவ ஒரு நாகினிங்கிறது இன்னமுமே இவளுக்கு தெரியல. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.